ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 18 தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ நேற்று எடுத்த வீடியோ, அதை தான் நான் இன்றைக்கி எடிட் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. நேற்று காலையில் எந்திரிச்சு வந்தோடனே வெயிட்டை தான் செக் பண்ணேன். 67.3 இருந்தது. பரவாயில்ல. முந்தா நாள் 67.5 இருந்தது. இப்போ ஒரு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகே, அப் அண்ட் டவுன் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நம்ம வெயிட் லாஸை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸசைஸும் பண்ணணும், ஃபுட் டயட்டும் எடுக்கணும். ஸோ நேற்று காலையில் எனக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லைங்க. ஸோ அதனால் டைரெக்டாக குக் பண்ணுறதுக்கே வந்துட்டேன் கிச்சனுக்கு. ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். ஏன்னா இங்கே மழையாக பெய்கிறனால காலையில் எந்திரிக்கவும் முடியவே மாட்டேங்குதுங்க. சரி, எப்படி இருந்தாலும் பசங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்ம சீக்கிரம் தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 4:30, 5 மணி, 5:30 அந்த டைம் தான் ரெகுலர் ஆயிரும். ஸோ இந்த லீவ்லையாவது கொஞ்சம் தூங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆகிடுச்சு. ஈவினிங் கூட எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியும் கிழங்கு தாங்க பண்ணினேன். நேற்று 2 சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பேரை சொல்லி ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. சரண்யா அந்த சிஸ்டர் பேர். அவங்க எங்கள் ஊர் ராமநாதபுரம்னு சொல்லியிருந்தாங்க. ஹாய் சரண்யா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? ரொம்ப ரொம்ப நன்றி என்னோடய வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கு. இன்னொரு சிஸ்டர் ஃபாத்திமா அவங்க பேர். அவங்க பொண்ணு பேர் ஃபர்ஹானான்னு சொல்லியிருந்தாங்க. ஹாய் ஃபாத்திமா சிஸ்டர், ஹாய் பர்ஹானா சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? உங்களுக்கும் ரொம்ப நன்றி என்னோடய வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிழங்கு ஒரு 3 கிழங்கு கட் பண்ணி குக்கரில் வேக வச்சுட்டேன், கிழங்கு மசாலா பண்ணுறதுக்கு. அப்புறம் ஆதவ் ஆப்பிள் வேணும்னு கேட்டானா, சரி அவனுக்கு 2 ஆப்பிளை கட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது காலையில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க வெயிட் குறையிறதுக்கு. அதே மாதிரி நமக்கு நல்லா காலையில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் நல்ல எனர்ஜியாக இருக்கும். ஏன்னா நமக்கு நல்லா எம்டி ஸ்டொமக்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையில் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருப்போமா. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதாவது ஈவினிங்கில் எக்ஸசைஸ் பண்ணுறதை விட மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் வெயிட் லாஸ்க்கு. ஸோ காலையில் பண்ண முடியலைன்னா ஈவினிங் பண்ணலாம். ஆனால் காலையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ 2 ஆப்பிளையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு கொடுத்துட்டேன். ஆனால் நம்ம ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணுங்க. வாக்கிங்கோ, ரன்னிங்கோ, இல்லைன்னா பெல்லி ஃபேட் குறைக்கிற மாதிரி எக்ஸசைஸோ யூடியூப்பில் போட்டாலே நிறைய எப்படியெல்லாம் நம்ம வெயிட்டு குறைக்கணுன்ற மாதிரி எக்ஸசைஸ் வரும். நம்ம உடம்பு நல்லா ஸ்வெட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். அதை தவிர்த்து நம்ம வீட்டு வேலைகளும் பார்ப்போம். அதுவே நமக்கு நிறைய கேலரிஸை பேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம டயட் ஃபுட்டு எடுத்தாலே நமக்கு வெயிட் ஓரளவுக்கு குறையுங்க. ரொம்ப ஸ்பீடாக குறையும்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா வெயிட் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம உடம்புல ஏறிடும். பட் குறைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸ்லோவாக தான் குறையும். வெயிட் லாஸ் அப்படின்றது ஒரு ரொம்ப ஸ்லோவான ஒரு ப்ராசஸ்ங்க. ஸோ அதை நம்ம எடுத்தோம் கவுத்தோம்லாம் பண்ணிட முடியாது. இப்போ ஒரு 10 கிலோ குறைக்கணுன்னா நமக்கு ஒரு 1 இயர் அது தேவைப்படும். பொறுமைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி ஃபுட் டயட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது 2ஐயும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டாலே, பொறுமையாக இருந்தோம்னாலே ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். சில பேர் ரொம்ப சீக்கிரமாக வெயிட் லாஸ் பண்ணிவிடுவாங்க. ஒரு 2 மாதத்துலேயே ஒரு 10 கிலோ குறைச்சேன்னு சொல்லுவாங்க. நான் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். ஃபுட்டு ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிருவேன். இந்த மாதிரி இப்போ சாப்பிட்ற அளவுக்கு கூட அப்போ எடுத்துக்கிற மாட்டேன். ரொம்பவும் எக்ஸசைஸ் பண்ணேன். 2 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 கிலோ கிட்ட குறைச்சேன். அப்புறம் ஒரு 3-3.5 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா 74 கிலோலேருந்து 62 வந்துட்டேன். ஸோ நம்ம அவ்வளோ ஸ்பீடாக வெயிட்டை குறைச்சோன்னு வைங்களேன், அடுத்து நம்ம அந்த டயட்டை விட்டோன்னா அவ்வளோ ஸ்பீடாக நமக்கு வெயிட்டு திரும்பவும் கெயின் ஆயிரும். ஸோ அந்த தப்பு தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அந்த தப்பை பண்ணக்கூடாது. நல்லா சாப்பிட்டே நம்ம வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு மாதத்துக்கு 2 கிலோ அப்படின்ற மாதிரி டார்கெட் வச்சாலே நம்ம ஒரு 5 மாதத்தில் 10 கிலோ குறைச்சிடலாம். சாப்பிடாமல் இருந்து வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கவே கூடாதுங்க. சாப்பிடாமல் இருந்து வெயிட்டை குறைச்சோன்னா நமக்கு குறையிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டோன்னு வைங்க டயட்டை, டபுளாக ஏறிடும். ஸோ இதுதான். ஸோ சாப்பிட்டு நம்ம ஹெல்த்தியாக வெயிட்டை குறைக்கிறது இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஸோ வீட்டில் எல்லாருக்குமே சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். பசங்க காலையில் எந்திரிக்கும் போதே சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சாங்க. ஸோ நிறைய சுட்டு வச்சுட்டோன்னா பசங்களும் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அப்படின்ட்டு தான். மதியம் லஞ்சுக்கு சமைக்கிறதுக்கும் வீட்டில் ஒன்றுமே இல்லை. ஏன்னா காய்கறி எப்போ வாங்கினது, லாஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் இந்தியா போயிருந்த போதும் வாங்கிட்டு வந்தது இல்லையா. ஸோ
அதனால் வந்துட்டு நிறைய சப்பாத்தியை பண்ணி வச்சுட்டேன். மதியத்துக்கும் சேர்த்து அதையே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைட் பை சைடு கிழங்கும் வந்து பண்ணிட்டேன். அப்புறம் பப்பாளி இருந்தது. லாஸ்ட் டைம் ஹஸ்பண்ட் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இந்த பப்பாளி. எப்போவுமே மார்க்கெட்டில் தான் வாங்குவோம். சூப்பர் மார்க்கெட்டில் எப்போவுமே காயாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்த 2 பப்பாளியுமே நல்ல பழமாக இருந்தது. ஸோ எவ்வளோ தூரம் பழுத்திருக்கு பாருங்கள், பயங்கர ரெட்டிஷாக வந்துருந்தது. நேற்று ஒரு சிஸ்டர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வெளிநாட்டுக்கு போகும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கும் வெளிநாட்டுக்கு போகிறோன்னு. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது வெளிநாட்டு வாழ்க்கை, ரொம்ப போரிங்காக இருக்கும்ல வீட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சிஸ்டர் சொல்கிறது 100% கரெக்டுங்க. எல்லாருக்குமே அப்படி தான் இருந்திருக்கும். ஆரம்பத்தில் வந்து ஃபஸ்ட் டைமாக நம்ம ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு போகிறோன்றது எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும்ல, ஃப்ளைட்டில் போய் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்றது. எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சில பேருக்கு ஆசை இல்லாமலும் இருக்கலாம். பட் எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும், வெளிநாடு எப்படி இருக்குது அப்படின்றத, அந்த லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றத வாழ்ந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஸோ அப்படித்தான் நானுமே வந்து ஃபஸ்ட் டைமாக வந்தேன். ஸோ அதுக்கப்புறமா போக போக பார்த்தா என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுச்சு எனக்குமே. எல்லாருக்குமே தோணியிருக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து வாழ்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நம்ம ஊர்னால் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து தனியாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து சில நாட்கள் வந்து தோணும். பட் எல்லாத்துக்குமே நம்ம மனசு தாங்க காரணம். நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலுமே அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம்னு ஒன்று வந்துருச்சுன்னு வைங்களேன். ஸோ அது எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அதை நம்ம வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். பட் அந்த மனப்பக்குவம், அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் நமக்கு வரலைன்னா தான் அது வந்து கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக தெரியும். பட் அதுவே போக போக பழகிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபாரின் லைஃப்பும். ஸோ காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய பப்பாளி எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு சப்பாத்தி, அதுக்கப்புறமா கூட வந்து அந்த கிழங்கு, உருளைக்கிழங்கு மசாலா பண்ணியிருந்தேன் இல்லையா, அது வந்து எடுத்துக்கிட்டேன். வெயிட் லாஸில் உருளைக்கிழங்கு சாப்பிட்றீங்களே வெயிட்டு கூடிருமே அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ என்னோடய வெயிட் லாஸ் படி நான் வந்து எதையுமே ஒதுக்கக்கூடாது அப்படின்னு தான் நினப்பேன். எல்லாமே சாப்பிடணும், ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். இதுதான் என்னோடய பாலிசி. ஸோ அதனால் அப்படி வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் ஒரு 9 மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்டேங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மதியம் கொஞ்சம் வீட்டு வேலைலாம் இருந்தது, வீடு க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் துவைக்கிற துணி இருந்தது, பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, அப்படி இப்படின்னு அப்படியே டைம் போயிடுச்சு. அப்புறம் மதியம் 1:30 போல் கரெக்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலையில் 9 மணிக்கு சாப்பிட்டதுக்கப்புறமா இடையில ஒரு 11 மணி 12 மணி போலலாம் உங்களுக்கு பசிக்காதா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. பசிக்கும். அந்த டைமில் ரொம்ப ரொம்ப பசிச்சதுன்னா ஏதாவது பிளாக் டீ, பிளாக் காஃபி, இல்லைனா ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் இருந்தால் அந்த மாதிரி சாப்பிட்டுக்குவேன். பசிக்காத பட்சத்துக்கு நான் அப்படியே விட்டுருவேன், டைரெக்டாக லஞ்சே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு சில நாட்கள் வந்து அந்த பிளாக் காஃபி, பிளாக் டீ அந்த மாதிரி குடிக்கிறத நான் வீடியோஸில் காமிச்சிக்க மாட்டேன். ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே, பிளாக் காஃபி, பிளாக் டீ போட்டு குடிக்கிறதுன்றது. ஸோ சுகர் சேர்க்காமல் போட்டு குடிப்பேன். அதுவுமே சும்மா கசக்கத்தான் செய்யும் பிளாக் காஃபி, பிளாக் டீ எல்லாமே. ஸோ மதியம் லஞ்சுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே சப்பாத்தி இருந்தது. அப்புறம் ஒரு 2 முட்டையை உடைச்சி அதில் வெங்காயம் போட்டு ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே சப்பாத்தியை வச்சு ஒரு ரோல் மாதிரி பண்ணி சாப்பிட்டேன். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது வந்து என்னோடய ஃபேவரட்னே சொல்லலாம், சப்பாத்தி ரோல். இது வந்து என்ன சொல்கிறது, நல்லா பசியவும் கண்ட்ரோல் பண்ணுங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸில் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். நல்ல ப்ரோட்டீனும் நமக்கு கிடைக்கும் அந்த முட்டையிலேருந்து. ஸோ சப்பாத்தி அதில் முட்டையும் வச்சு சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நேரத்துக்கு பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதை தான் வந்து நான் லஞ்சாக வந்து சாப்பிட்டேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டுக்கும் அதை தான் மதியம் பண்ணி கொடுத்தேன் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கலைங்க. பசங்களுக்குமே தனியாக முட்டை பொரிச்சு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு இந்த மாதிரி போட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. சப்பாத்தியை பிச்சு போட்டுட்டு ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஸோ நான் மட்டும் சாப்பிட்டேன்னு யாரும் நினைக்க வேண்டாம். என் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே நான் எல்லாமே பண்ணி கொடுப்பேன். ஸோ அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து முகிலுக்கு வந்து ஸ்கூல் இருந்தது. நேற்று சனி ஞாயிறு அவனுக்கு ஸ்கூலு. சனிக்கிழமை ஒரு 3 மணி போல் இருக்கும் அவனுக்கு மதியம் ஸ்கூலு. அப்போ அவனை விட்டுட்டு வரும்போது என்ன நினச்சாங்களோ தெரியல, சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஆதவும் தான் வந்து விட போயிருந்தான். ஆதவ், அவங்க அப்பா, முகில் 3 பேர் போயிருந்தாங்க. ஆதவ் வந்து கேட்டானா சிக்கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சரி அப்படின்ட்டு சிக்கன் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி அதை வந்து நம்ம கிரேவி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 4 லெக் பீஸும் தனியாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதை வந்து அவனில் வச்சு இந்த கிரில் மாதிரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அது 2யுமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் திரும்ப அந்த ஸ்டோரிக்கு வருவோம், அந்த வெளிநாட்டு லைஃப் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு. ஸோ எனக்கு வந்து ஆரம்பத்துலேயே தெரிஞ்சிருச்சு வெளிநாட்டு லைஃப்லாம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி. எப்போனா 2018 நினைக்கிறேன். அப்போ நாங்கள் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட் டைமாக வெளிநாட்டில்
வெளிநாட்டில் வேலை கிடச்சி அயர்லாண்டுக்கு போயிருந்தோம். அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வெளிநாடுக்கு போனதே. ஸோ அப்போ வந்து நான் ரொம்ப ஆர்வமாக தான் போனேன். அந்த சிஸ்டர் சொன்ன மாதிரியே அங்கே போனதுக்கப்புறம் தான் ஏன்டா போனோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தது. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து காலையில் வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க வீட்டிலேருந்து ஒரு 8:30க்கெலாம் கிளம்பி போயிட்டு சாயந்தரம் வந்து ஒரு 7 மணிக்கு தான் வருவாங்களே. ஸோ நானும் ஆதவ் மட்டும்தான் வீட்டில் இருப்போம். அப்போ என்கிட்ட ஃபோனும் வந்து கிடையாது. என்கிட்ட இருந்த ஃபோனை என் பையன் ஆதவ் உடச்சிட்டான். சின்ன பிள்ளைங்க வச்சுருந்தாலே தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டான். ஸோ ஃபோனும் உடஞ்சி போச்சு. ஸோ அந்த நாட்டில் வந்து என்ன சொல்கிறது, அந்த நாடுமே ரொம்ப சேஃப்டி தான். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை ஃபோன் இல்லாட்டாலுமே. ஹஸ்பண்ட் காலையில் போயிட்டாங்கன்னா மதியம் வந்துடுவாங்க. பாதி நாள் ஃபோன் இல்லாமல் இருந்தேன். அப்புறமா ஃபோன் வாங்கிட்டோம். ஒரு 2-3 மாதம் ஃபோன் இல்லாமல் இருந்தேன். அப்போது வந்து அதை வந்து சின்ன குழந்தை இல்லையா, அவன் வந்து தூங்கிடுவான். பால் கொடுப்பேன், சாப்பாடு கொடுப்பேன், அவன் தூங்கிடுவான். ஸோ எங்கள் வீட்டில் அப்போ டிவியும் வந்து இருக்காது. ஸோ தனிமைன்றது ரொம்ப என்னை போட்டு வாட்டி வதச்சிச்சுன்னே சொல்லலாம். தனியாக இருக்கிற பர்சனே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு தமிழ் ஃபேமிலி கூட கிடையாது. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஐரிஷ் பீப்புள் தான். வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகளுமே எங்களுக்கு கிடைக்காது. அப்போ வந்து எங்ககிட்ட கார் கிடையாது. இந்தியன் ஸ்டோர்ஸ்லாம் நாங்கள் போக மாட்டோம். பக்கத்துலேயே அந்த லோக்கல் ஐரிஷ் சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும். அங்கே தான் போய் பொருட்கள்லாம் வாங்குவோம். ஸோ யாரையுமே ஒரு தமிழ் பீப்புள்னே பார்க்காம இருந்தேன் நான் போய் ஒரு 2-3 மாதமாக. அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ் ஆட்களை வந்து மீட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து நினச்சேன், இது என்னடா கொடுமையாக இருக்குது, இதுதான் ஃபாரின் வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் நினச்சேன், நம்ம வந்து இப்படியே இருக்கக்கூடாது. அப்படியே நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஃபாரின்லேயே செட்டில் ஆனாலுமே நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இப்படி அடைஞ்சிருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும். நம்ம படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும். இல்லைனா வீட்டிலேருந்தே ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி நம்மளை நாமளே பிஸியாக வச்சுக்கணும் அப்படின்றத தெளிவாக நான் அப்போ தான் முடிவு பண்ணேன். இப்படி தனிமையான வாழ்க்கையை நம்மளால் வாழவே முடியாது அப்படின்னு நான் டிசைடே பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து இந்த அனுபவமே சிறந்த ஆசான் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. ஸோ அதுதான் எனக்கு வந்து அப்படி இருந்ததே. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், இப்படி இருக்கவே இருக்காது. ஏன்னா என்னோட கேரக்டருக்கு நான் தனியாக ஒரு சும்மா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுன்றது எனக்கு வந்து நானே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை அப்படின்னு தான் நான் நினச்சேன். அப்புறம் ஹஸ்பண்ட் அப்போ வந்து வேலைக்கு வெளியிலேயும் போக முடியாது. சின்ன பையன் குழந்தை இருக்கிறனால நம்ம வந்து பசங்களை விட்டுட்டும் போக முடியாது. வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி ஆன்லைனில் ஏதாவது ஜாப் தேடலாம் அப்படின்னு பார்த்தாலும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்த டைமில் நாலேஜ் இருந்ததா அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ அதுக்கப்புறமா அப்படியே போயிட்டே இருந்துச்சு லைஃபு. அதுக்கப்புறம் ஒரு 8 மந்த்ஸோ 10 மந்த்ஸோ நாங்கள் அயர்லாண்டில் இருந்தோம். அப்புறம் ஊருக்கு வந்துட்டோம். ஸோ ஊருக்கு வந்தோன்னே ஆதவுக்கு ஒரு வயசு ஆகிடுச்சு. 1.5 வயசு ஆகிடுச்சு ஆதவுக்கு. அதுக்கப்புறமா முகில் வந்து கன்சீவ் ஆகிட்டேனா. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள பிறக்க வச்சு 2 பேரையும் வளர்க்குறதுக்குள்ளே அப்படியே காலங்களும் ஓடிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு அந்த வேலையும் போயிடுச்சு. திரும்ப அதுக்கப்புறம் இந்த வேலை கிடச்சிச்சு. ஸோ அந்த கேப்லேயே நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா பசங்களும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டாங்க. என் பையன் ஆதவுக்கு வந்து ஒரு 3.5 வயசு இருக்கும். முகிலுக்கு வந்து ஒரு 2 வயசு இருக்கும். அந்த டைமில் தான் நான் யூடியூப் சேனலே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டாங்க. கை குழந்தையாக இருக்கும்போது தான் நம்ம எப்போவுமே அவங்கள பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். ரொம்ப ஃப்ரீ ஆகும்னு சொல்ல முடியாது, கொஞ்சமாக நம்ம ஃப்ரீ ஆகிடுவோம். ஸோ அந்த ஃப்ரீ டைமை நம்ம வேறு எதுலையாவது கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் ஆரம்பித்தேன். அந்த டைம் என் ஹஸ்பண்டுக்கும் பார்த்திங்கன்னா வேலை இல்லாமல் இருந்தது. ஸோ இன்கம் அப்படின்றது எதுவுமே இல்லாமல் இருந்தது. சரி, அப்போ ஏதாவது ஒரு யூடியூப்லேருந்து நமக்கு ஏதாவது ஒரு இன்கம் வருமே அப்படின்ற ஒரு இதுலையும் இந்த 2 ஆப்ஷன்ஸ் 2மே வச்சுருந்தோம். ஸோ இந்த 2 காரணங்கள்னால யூடியூப் வந்து ஆரம்பித்தோம். ஸோ ஏதோ இந்த யூடியூப் இருக்கிறனால என்னோடய இந்த ஃபாரின் வாழ்க்கை அப்படின்றது எனக்கு ஒரு போரிங் இல்லாமல் போயிட்டே இருக்குது. ஏன்னா டெய்லி நான் வீடியோ எடுக்க, அப்லோட் பண்ண, உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண அப்படின்றது ஒரு வேலை மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என் பசங்களை பார்க்க, வீட்டு வேலை அப்படின்றது எனக்கு வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் யோசிக்காமல் நான் வந்து ஃபுல் டைமாக என்னையவே நான் பிஸியாக வச்சுக்கிறனால ஃபாரின் லைஃப் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் போரிங் இல்லாமல் இருக்குது. சொல்லப்போனால் டைமே எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த வேலைகள் எல்லாம் பார்க்குறதுக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே வெளிநாட்டில் வந்து நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை உருவாக்கி வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன். ஸோ இப்போ நம்மளை சுற்றி ஒரு 4 ஃபேமிலி இருக்காங்க. அவங்களோட நம்மளோட என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது நல்லா இருக்குது. அவங்களோட நம்ம நல்லா மிங்கிள் ஆகிட்டோம், ஒரு ஃபேமிலியாக இருக்கும் அப்படின்னாலுமே வந்து ஃபாரின் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா அவங்களோட வெளியில் போகலாம், அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம். அப்படின்ற போது நமக்கு வந்து நம்ம ஊரை மிஸ் பண்ணுற மாதிரி வந்து தோணாது. ஆனால் அது வந்து அந்த மாதிரி அமைகிறது அப்படின்றது
ரேராக தான் அமையும். ஸோ நம்மளை சுற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸுகள் அதாவது நம்மளோட கேரக்டர்களுக்கே செட் ஆகிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அமைகிறாங்க அப்படின்னா அது ஒரு சில பேருக்கு அமையலாம். அது எல்லாருக்குமே வந்து அமையாது. ஸோ சில பேர் எல்லாரோடையும் போய் நம்ம மிங்கிளாகவும் மாட்டோம். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்ட்டு இருக்கிற ஆட்களும் இருக்காங்க. ஸோ நானும் அந்த மாதிரியான கேட்டகரி தான். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இந்த ஃபாரின் லைஃப் வந்து ஒரு தனிமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி உள்ளவங்க எதுலையாவது கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். ஏதாச்சும் ஒரு வேலையிலையோ தானே நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலையில் வந்து நம்ம பிஸியாக வச்சுக்கிட்டோன்னா அந்த தனிமை அப்படின்றதுக்கு இடம் கொடுக்காம இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்துங்க. ஸோ இவ்வளோ நேரம் லென்த்தாக பேசிட்டேன். ஏன்னா ஃபாரின் லைஃப்பில் நானும் அஃபெக்ட் ஆகியிருக்கேன் அப்படின்றனால வந்து சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோஸை நிறைய ஃபாரினில் இருக்கிற லேடிஸும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியே நீங்களும் வந்து நான் ஆரம்பத்தில் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி நீங்களும் வந்து இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் உங்களை நீங்களே பிஸியாக வச்சுக்கிறது எப்படி அப்படின்றத யோசித்து ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். உங்களுக்கு இன்கம் வருதோ இல்லையோ, ஆரம்பத்தில் நமக்கு வந்து இன்கம் வருதோ இல்லையோ, ஆனால் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், எடுத்த உடனே நம்ம வந்து அதில் லட்சக்கணக்கில் வந்து நமக்கு கிடச்சிடாது. ஸோ எல்லா பிஸ்னஸ் உமன்ஸுமே ஆரம்பிக்கும் போது ஒரு சின்னதாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தா பெரிய அளவுக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால் பணத்தை மட்டும் எதிர்பார்க்கக்கூடாது. ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்மளே பிஸியாக வச்சுக்கிறோம், நம்மளும் ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆரம்பித்தோன்னு வைங்களேன், அதே மாதிரி நம்மளோட உழைப்பையும் முழு மனசோட நம்ம வந்து போடணும். ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு அப்படியே விடுறதுனால நமக்கு வந்து அதில் சக்ஸஸ் ஆக முடியாது. கண்டினியூஸாக நம்மளோட உழைப்பை வந்து அதில் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக இன்றைக்கி இல்லாட்டாலும் என்னைக்காச்சும் நம்ம போட்ட உழைப்புக்கு பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ பேசிக்கிட்டே பாருங்கள், நான் ஃபுல்லாக சமைச்சு முடிச்சுட்டு எக்ஸசைஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அந்த 4 லெக் பீஸையும் கிரில் சிக்கன் மாதிரி அவனில் வச்சு குக் பண்ணிட்டேன். அப்புறம் சோறு, மட்டை அரிசி சோறு கொஞ்சமாக தான் ஆக்கினேன். ஏன்னா ஈவினிங் அப்படின்றனால கம்மி தான். சப்பாத்தியும் இருந்தது. ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்து சோறு இல்லாமல் அவங்களுக்கு தூக்கமே வராதுன்னு சொல்லுவாங்க. நைட்டு எப்போவுமே கொஞ்சமாக சோறு சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கும் சேர்த்து எல்லாத்துக்குமே வந்து ஆக்கியாச்சு. அப்புறம் ஈவினிங் எக்ஸசைஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா 6 மணி ஆகிடுச்சு டைமு. இதுக்கு மேலே பண்ணிவிட்டு எங்கே டின்னர் சாப்பிட்டு தூங்குறதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு மனசு கேட்கல. சரி வாக்கிங்காவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்றைக்கி எக்ஸசைஸ், அதாவது இந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே எக்ஸசைஸ் பண்ணால் தான் பீஸ்ஃபுல்லாக நைட்டு போய் தூங்குற மாதிரி எனக்கு மைண்ட் செட் ஆகிடுச்சு. சரி அதனால் பண்ணிடலாம், 2 மனசாக இருக்கக்கூடாது, போய் 10 நிமிஷமாவது வாக்கிங் போகிறோம் அப்படின்னு நினச்சி தான் போனேன். ஒரு 10 நிமிஷம் ரன்னிங் போனேன், ஒரு 20 நிமிஷம் வந்து வாக்கிங் போனேங்க. ஸோ போனதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே என்னோடய உடம்பை நானே வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறேன். உண்மையாகவே நல்லா இருக்குங்க. முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஒரு வேளை கிச்சன்லேயே நின்று நான் குக் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வைங்களேன், அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி தலை சுற்றுற மாதிரி இருக்கும். அப்புறம் யோசிப்போம், ஐயோ லோ ப்ரெஷரோ ஹை ப்ரெஷரோ அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படி வந்ததுன்னு தெரியல. ஆனால் அந்த எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க. அதே மாதிரி நைட்டு போய் தூங்கின உடனேயே நமக்கு வந்து நல்லா தூக்கம் வருது. ஏன்னா நம்ம உடம்புக்கு நல்ல உடற்பயிற்சி கொடுக்கும்போது நம்ம உடம்பு வந்து நல்லா டயர்டாகும். ஸோ நல்ல டீப் ஸ்லீப் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டும் வந்து ஃபுட்டை எடுத்துக்கிறனால இந்த டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே நமக்கு வந்து வர்றதில்லைங்க. ஸோ உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி தான் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே இல்லைங்க. வெளியில் போய் நல்லா நம்ம வந்து வாக்கிங் போகலாம். ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லலாம் பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டில் உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு அப்படியே நடந்துட்டு போயிட்டு வரலாம். ஸோ சேஃப்டியாக நடந்துட்டு போயிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சும்மா வீட்டில் இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன உடற்பயிற்சி பண்ணோம்னா அது நமக்கு வந்து உடல் ரீதியாகவும் நல்லாயிருக்கும், நமக்கு மன ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. கண்டிப்பாக வந்து வீடியோ பார்க்குறவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை என்னால் வெளியில் போகவே முடியாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னா நிறைய யூடியூப் வீடியோஸே இருக்குங்க, வீட்டுக்குள்ளேருந்தே எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது. ஸோ ஒரே நாளில் நம்ம எல்லா எக்ஸசைஸும் பண்ண முடியாது. ஒரு நாளில் ஒரு 2 எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், 2 3 ஆக்குங்க, 3 4 ஆக்குங்க. அப்படியே வந்து தொடர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணும்போது நமக்கு வந்து நல்லா உடம்புல சேஞ்சஸ் தெரியும். அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து காமெடி பண்ணிட்டு போனார். கொஞ்சம் சோறு எடுத்துக்கிட்டேன், அப்புறம் லெக் பீஸு, கொஞ்சம் அந்த சிக்கன் கிரேவி. என்னன்னா அந்த சைடு இருந்து சொல்கிறாரு, இப்போ நாளைக்கு ஒரு கமெண்ட் வரப்போகுது பாருங்கள், வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்ற புருஷனுக்கு கூட சோறு போடாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிட்டிருந்து சிரிச்சுட்டு ஒரு கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாரா. எனக்கு அப்படியே சிரிப்பு வந்துருச்சு. அந்த அன்னைக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு இல்லையா, அதை பார்த்துட்டு.
ஸோ நேற்றுக்கான டயட் இது தாங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.